ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் வந்து 5th பார்ட் வந்து பார்க்க போகிறோம். அந்த 5th பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இவங்க பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். A is twice efficiency as B. B takes thrice time of C. If A alone takes 30 days to complete the work, in how many days C will complete the entire work? ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்சி அப்படிங்கிறனா திறமைன்னு அர்த்தம். அதாவது ஏ இஸ் ட்வைஸ் எஃபிஷியன்சி எஸ்பினா பிஏ விட ஏ வந்து 2 மடங்கு திறமையானவர் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? ஸோ எஃபிஷியன்சி அப்படிங்கிறத வந்து திறமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே பாருங்கள். இப்போ வந்து எப்போவுமே எஃபிஷியன்சியும் ஓகேங்களா, எஃபிஷியன்சியும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா? அதாவது எஃபிஷியன்ஸுக்கு தலைகீழ் விகிதம் தான் டைமு. சரிங்களா? இப்போது ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ எவ்வளோன்னு பாருங்கள். எஃபிஷியன்சி ரேஷியோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா ஏ இஸ் ட்வைஸ் எஃபிஷியன்சி எஸ்பி. அதாவது பியை விட ஏ 2 மடங்கு அதிகம். அப்போ பி வந்து 1ன்னு இருந்தாங்கன்னா ஏ வந்து 2 மடங்கு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து இன்றைக்கி எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பி டேக்ஸ் த்ரைஸ் த டைம் ஆஃப் சி. அப்போது பியும் இங்கே சின்னு போட்டுக்கலாம். இது வந்து எனக்கு டைமில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பி டேக்ஸ் த்ரைஸ் த டைம் ஆஃப் சி அப்படின்னா பி வந்து சி எடுத்துக்கிற டைமை விட 3 மடங்கு அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அப்போ சி வந்து 1ன்னு எடுத்துட்டாங்கன்னா பி வந்து 3ன்னு எடுத்துப்பாங்க. புரியுதுங்களா? எப்போவுமே நீங்கள் ரேஷியோவில் போடுறப்போ லாஸ்ட்டு வேரியபிள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தான் நீங்கள் 1ன்னு கொடுத்துக்கணும். இல்லை 100 பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா 100ன்னு எடுத்துட்டோம்னா 100ங்கிறது லாஸ்ட்டு வேரியபிள் என்னவோ அதுக்கு தான் நீங்கள் போடணும். அதிலிருந்து தான் நீங்கள் மற்ற வேரியபிளுக்கு சூஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது எஃபிஷியன்சி ரேஷியோ, இங்கே டைம் ரேஷியோ. ஸோ நம்ம ரெண்டுமே ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும். நான் டைமில் இருக்கிறத எஃபிஷியன்சியை மாற்றிக்கிறேன். அப்போ டைமும் எஃபிஷியன்சியும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அப்போது என்ன மீனிங் அப்படின்னா 3:1 அப்படிங்கிறது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா 1:3ன்னு ஆகும். அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிக்கங்க, அவ்வளோதான். இப்போ எனக்கு இது நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பட் இப்போதைக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ இதோட எஃபிஷியன்சி ரேஷியோ A:B வந்து 2:1, B:C வந்து 1:3. நீங்கள் மாற்றி நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக 3:1 போட்டிங்கன்னா தப்பாயிரும். ஏன்னா அது எஃபிஷியன்சி ரேஷியோக்கு மாற்றிட்டு தான் நீங்கள் போடணும். அப்போ B:C வந்து 1:3. ஆக்சுவலாக ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் என்னென்னா இங்கே 1 இருக்கா, அதே மாதிரி இங்கே 1 போடணும். இங்கே 1 இருக்கா, ஸோ இங்கே 1. இதை மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 2:1:3. ஓகேங்களா? சரி, இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அலோன் டேக்ஸ் 30 days டு கம்ப்ளீட் த ஒர்க். அதாவது இப்போ சி வந்து என்டையர் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுத்துக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சியோட டைம் வேணும்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி வேணும். பட் நம்மளுக்கு சியோட எஃபிஷியன்சி தெரியும் 3, பிகாஸ் இது எஃபிஷியன்சி ரேஷியோ தான். ஆனால் எனக்கு டோட்டல் ஒர்க் தெரியாது இல்லைங்களா? ஸோ டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஹிண்ட்டு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஒருத்தவங்களே இந்த வேலை செஞ்சாங்கன்னா 30 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்டூ எஃபிஷியன்சியா. அப்போது டைம் எவ்வளவு, எனக்கு ஏவு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ டைம் வந்து ஏயோட டைம் வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 30 days. அப்போ ஏயோட டைம் வந்து 30 days, ஏயோட எஃபிஷியன்சி வந்து 2. அப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் பார்த்திங்கன்னா 60. ஸோ இந்த ஹிண்ட்டு மூலமாக நம்ம டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அப்போ சியோட டைம் எவ்வளோ கண்டுபிடிக்கலாமா, டோட்டல் ஒர்க் 60, சியோட எஃபிஷியன்சி வந்து எனக்கு 3. ஸோ எனக்கு வந்து 20 days. ஸோ 20 daysல வந்து பார்த்திங்கன்னா சி வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திரும்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஏ இஸ் thrice as good as workman B and therefore able to finish the job in 60 days less than B. In how many days A and B together can do it? அதாவது குட் ஆஸ், ஃபாஸ்ட் ஆஸ் அப்படின்னு கொடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து அது எஃபிஷியன்சி திறமையை தான் காட்டுது இல்லைங்களா? ஏ வந்து பியை விட 3 மடங்கு திறமையானவர். குட்டு, ஃபாஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அது எஃபிஷியன்சிக்கு தான் போடணும். சரிங்களா? சரி, அப்போ நமக்கு இப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ போடலாங்க.
ஓகேங்களா. A is to B. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A is thrice as good as workman B. பிஏ விட A 3 மடங்கு நல்லா வேலை செய்கிறாரு. அப்போ B வந்து 1. நான் எப்போவுமே லாஸ்ட்டாக இருக்கிற வேரியபிள் தான் 1ன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ A வந்து 3. இது எனக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ. சரிங்களா. சரி, ஓகே. இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அதாவது B and therefore able to finish the job in 60 days less than B. அதாவது A வந்து B வந்து எவ்வளோ நாளில் வேலை முடிக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் B வந்து முடிக்கிற நாளை விட A வந்து 60 நாள்லேயே அதாவது இப்போ B ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ B வந்து எனக்கு 120 நாளில் ஒரு ஒர்க்கு பண்ணுறாருன்னா A வந்து 60 நாள் முன்னாடியே சீக்கிரமாக பண்ணி 60 நாளையே முடிச்சுறாரு. B வந்து 120 நாளில் ஒரு ஒர்க் பண்ணுற ஒர்க்கை A 60 நாளையே முடிச்சுறாரு. அப்போ Bயோட கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்னு டைம் எடுத்துக்கணும். டேஸுங்கிறது எனக்கு டைம். ஸோ எனக்கு இங்கே டைமில் கொடுத்துருக்காங்க. அப்போது ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 60 டேஸ் தான் இல்லைங்களா. இதானே டிஃப்ரென்ஸ். ஸோ எனக்கு 60 டேஸ் தான். அப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை டைம் ரேஷியோவில் மாற்றிக்கணும். டைம் ரேஷியோவில் மாற்றினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மாற்றி போடுவீங்களா. ஸோ இது வந்து எனக்கு டைம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு என்னதுன்னா 60 டேஸ் இல்லைங்களா. ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 2. ஸோ இந்த 2 தான் எனக்கு எவ்வளவு 60. சரிங்களா. அப்போ 1 எவ்வளவு எனக்கு 30. சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டோட்டல் ஒர்க் ஹவு மெனி டேஸ் A and B டுகெதர் கேன் டூ இட் அப்படின்னா, அதாவது A + Bயோட டைம் எனக்கு தேவை. அப்போது டைம் என்ன, டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிப்போம், டைம் இன்டூ எஃபிஷியன்சியா. ஓகே. இப்போ டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்டூ எஃபிஷியன்சி நான் போட்டிருக்கேன். இப்போ எப்படி போடுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து எனக்கு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு நிமிஷம். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், நான் கன்ஃபியூஸ் பண்ணல. கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆச்சுன்னா ஒரே நிமிஷம் இப்போ நான் சொல்லிடுறேங்க. இப்போ டைம் இப்போ A + B 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ நல்லா முடிப்பாங்க, இதான் ஃபார்முலா இல்லைங்களா. சரி, இப்போ எனக்கு 2 பார்ட் வந்து 60னா 1 பார்ட் வந்து 13 கிடச்சிருச்சு. இப்போ இது வந்து எனக்கு டைமுக்கானது தானே, இது டைமுக்கு சம்மந்தப்பட்டது தானே. ஸோ இப்போ 1 வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30. அப்போ 3 எவ்வளோ எனக்கு, 3 வந்து 90. ஓகே. இப்போ டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது என்னது, எஃபிஷியன்சி இன்டூ டைமா. ஓகே. இப்போ எஃபிஷியன்சி எவ்வளோ எனக்கு 3 இன்டூ டைம் எவ்வளோ 30. ஸோ டோட்டல் ஒர்க் 90. ஏன் நீங்கள் இதை மட்டும் எடுத்துக்கிறீங்க, இது போட்டால் வராதான்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக போட்டால் வரும். எஃபிஷியன்சி வந்து 1, டைம் வந்து 90 which is equal to 90. ஸோ டோட்டல் ஒர்க் சேமாக தான் வரும். அப்போது டோட்டல் ஒர்க் வந்து எனக்கு 90. எஃபிஷியன்சி எதோட போடணும், A + B 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா கேட்டிருக்காங்க. இப்போ 2 பேர்த்தோட எஃபிஷியன்சியை ஆட் பண்ணி போடுங்க. அப்போது 3 + 1 வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ 90 டிவைடட் பை 4 வந்து 22.25 டேஸ். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இது புரியாதவங்க நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரிங்களா. ஓகே. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். A is 4 times good as B, therefore able to finish a job in 45 days less than B. In how many days A and B together can do it? ஸோ அதே மாதிரி சம் தான். அந்த சம் புரியாதவங்க இதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா. ஓகே. இப்போ இதில் பாருங்கள், இப்போ வந்து A is to B போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு குட்டுனாலும் ஃபாஸ்ட்டுனாலும் அது எஃபிஷியன்சி தான் டினோட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், A is 4 times good as B. அப்போது அதாவது A வந்து 4 மடங்கு பியை விட 4 மடங்கு நல்லா ஒர்க் பண்ணுறாரு, திறமையானவர். B வந்து 1ன்னா அப்போ A வந்து 4. சரி, ஓகே. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஓகே. இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஏபிள் டு ஃபினிஷ் எ ஜாப் இன் A is 4 times good as B, therefore able to finish a job in 45 days less than B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ B வந்து 90 நாள் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாருன்னா A வந்து 45 டேஸ் அதை விட கம்மியாக முடிச்சிருவார். B ஒரு வேலையை 90 நாள் முடிக்கிற வேலையை அவர் 45 நாள் வந்து 45 டேஸ் லெஸ் தென் Bனா, ஆமாம் 90ல் பாதி 45 தான். ஸோ 45 டேஸ் வந்து அதில் முடிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 45.
ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எனக்கு 45. அப்போ எனக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ தானே இருக்குது. பட் இவங்க டேஸ்னால் எதை டினோட் பண்ணுது, டைமை தானே டினோட் பண்ணுது. பட் டைம் ரேஷியோவில் தான் நம்மளுக்கு வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எஃபிஷியன்சி ரேஷியோவில் இருந்து டைம் ரேஷியோவை நம்ம மாற்றிக்குவோம். சரிங்களா? அப்போ 4:1 வந்து 1:3ன்னு சேஞ்ச் ஆகும். அப்போ இதுக்குள்ளே உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த 45 இல்லைங்களா? ஸோ ரெண்டு பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 45. அப்போ ரேஷியோ டிஃப்ரென்ஸ் வந்து 2. அப்போ எனக்கு அந்த 2 தான் எனக்கு இந்த 45. ஓகேங்களா? அப்போ இந்த 1 எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் இந்த 45னா சாரி 3 தானே 45. 1:4 தானே இது. சாரி, ரேஷியோ அப்படி சேஞ்ச் பண்ணும் ஆப்போசிட் லெவல் தானே. ஸோ 3 தான் இந்த 45னா 1 எவ்வளவு 15, 4 எவ்வளவு 60. அப்போ 1 எவ்வளவுனா 15, 4 எவ்வளவுனா 60. ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டைம் இன்டூ எஃபிஷியன்சி. அப்போ டைம் இன்டூ எஃபிஷியன்சி. ஸோ டைம் வந்து எனக்கு 15, எஃபிஷியன்சி வந்து 4, 15 × 4 வந்து எனக்கு எவ்வளோ 60. ஆர் நீங்கள் இந்த கூட வச்சு போடலாம். டைம் வந்து எனக்கு 60, அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி வந்து எனக்கு 1. ஓகேங்களா? அதாவது இது சொல்கிறேன் எஃபிஷியன்சி வந்து 1. இப்போ 60 × 1 60. ஸோ ரெண்டு சேமாக தான் வரும். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க. அப்போ A + B ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அவங்களோட டைம் எவ்வளோ இருக்கும், டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் வந்து எனக்கு 60 டிவைடட் பை எஃபிஷியன்சிங்கிறது ரெண்டு பேர்த்தோட எஃபிஷியன்சி, பிகாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறதுனால. அப்போது 4 + 1 5. எஃபிஷியன்சி ரேஷியோ ஆட் பண்ணுங்கள். 4 + 1 5. அப்போது 60 டிவைடட் பை 5 வந்து எனக்கு 12 டேஸில் முடிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். A and B together can complete a work in 12 days. சரிங்களா? ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு ஒர்க்கு 12 நாளில் முடிப்பாங்க. இஃப் A ஒர்க் அலோன், ஓகேங்களா, A மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா இட் டேக்ஸ் 10 days மோர் தென் தட் ஆஃப் B அலோன். அதாவது இப்போ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை செஞ்சாங்கன்னா 12 நாளில் முடிப்பாங்க. சரிங்களா? இப்போ A மட்டும் தனியாக ஒர்க் செய்கிறாங்கன்னா B தனியாக ஒர்க் செஞ்சுட்ருப்பாங்கல்ல, B தனியாக ஒர்க் செய்கிறத விட அதிகமாக 10 நாள் எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து அப்போது B வந்து எவ்வளோ டேஸில் முடிப்பார் அந்த ஒர்க்குங்கிறதான் கான்செப்ட். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து டைம் ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் டைமில் தானே கொடுத்துருக்காங்க. சரி, அதாவது இப்போ A ஒர்க் அலோன் இட் டேக்ஸ் 10 days மோர் தென் தட் ஆஃப் B அலோன். அப்போது ஏபி இப்போ வந்து ஏபின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஏ வந்து பி வந்து எக்ஸுன்னு வச்சுக்கோங்க. பி வேலை பண்ணுறதை விட, அதாவது பி வந்து வேலை பண்ணுறதை விட ஏ வந்து பார்த்திங்கன்னா அதை விட 10 நாள் அதிகமாக எடுத்துக்கிறாரு. அப்போ பி அதிகமாக எடுத்துக்கிறாரு, மோர் தென் அதிகமாக எடுத்துக்கிறாரு. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இன் ஹவு மெனி டேஸ் பி அலோன் கேன் டூ இட். ஓகே, சரி, இப்போது நம்மளுக்கு A + B, அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து A + B டுகெதர் கேன் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 12 டேஸா. அப்போ A + Bயோட டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சியா. அவங்களோட டைம் எனக்கு தெரியும் 12, டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி தேவை. ஸோ டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது என்னது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் தானே டோட்டல் ஒர்க் கிடைக்கும். அப்படி தானே நம்ம படிச்சிருக்கோம் டோட்டல் ஒர்க்கு. ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறது என்னது, எல்சிஎம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்றி மல்டிபிள் பண்ணிக்கிறது தான். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 4, 5 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா வரும் 4, 5 எடுத்திங்கன்னா 4 × 5 டைரெக்டாக தட் இஸ் எல்சிஎம் எடுத்தாலும் 20 வரும். டைரெக்டாக மல்டிபிள் பண்ணுங்கள், 4 × 20. ஸோ அதே மாதிரி தான் இதோட டோட்டல் ஒர்க் தான் இதோட எல்சிஎம். ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது எல்சிஎம் அப்படிங்கிறதுனா இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுறது தான். அப்போ எக்ஸ் × எக்ஸ் + 10. புரியுதுங்களா? ஓகே, ஸோ இது எனக்கு டோட்டல் ஒர்க்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம எஃபிஷியன்சி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா, டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். ஓகேங்களா? சரி, இப்போ டோட்டல் ஒர்க்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் × எக்ஸ் + 10. ஓகேங்களா? இது வந்து இது நான் என்ன ஃபைன் பண்ணியிருக்கேன்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஏயோட எஃபிஷியன்சியை ஃபைன் பண்ணுறேன். சரிங்களா?
அப்போ டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம் என்னது எனக்கு ஏ ஃபைன் பண்ணுறதுனால x+10. அப்போ இந்த x+10 கேன்சல் ஆயிடுச்சு. ஏயோட எஃபிஷியன்சி எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ நான் பியோட எஃபிஷியன்சி ஃபைன் பண்ண போகிறேன். அப்போ பியோட எஃபிஷியன்சி ஃபைன் பண்ணணும்னா அதே மாதிரி டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். டோட்டல் ஒர்க் வந்து x × x+10 டிவைடட் பை பியோட எஃபிஷியன்சி வந்து எனக்கு எக்ஸு. சரி இல்லைங்களா? சரி எஃபிஷியன்சி கிடையாது, டைமு. இது வந்து டைம் தானே, இது டைமில் தானே கொடுத்துருக்காங்க. சாரி, எஃபிஷியன்சின்னு மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து எக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பியோட டைமு. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ x+10 தான் ஆன்சர். ஓகே, அப்போது எனக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி அண்டு டைம் அதாவது ஏயோட டைம் வந்து எவ்வளவு x+10, பியோட டைம் வந்து எனக்கு எக்ஸு. ஓகேங்களா? எஃபிஷியன்சி என்ன கிடச்சிருக்கு? ஏயோட எஃபிஷியன்சி வந்து எக்ஸுன்னும் பியோட எஃபிஷியன்சி x+10ம் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ எனக்கு டைம் தெரிஞ்சிருச்சு, எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூலமாக நான் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்பேன். அதாவது எக்ஸோட வேல்யூங்கிறது ஒன்றும் இல்லை, பி மட்டும் தனியாக செஞ்சார்னா எவ்வளோ நாளில் செய்வார் அப்படின்னு. அப்போ பி மட்டும் தனியாக செஞ்சார்னா எவ்வளோ நாளுங்கிறது எக்ஸ்ன்னு தானே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இது வந்து எனக்கு டைமுக்கானது தான். x+10xங்கிறது டைமு. ஓகே, இப்போ டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி இல்லைங்களா? ஓகே, இப்போ டைம் வந்து எனக்கு 12. ஏன்னா 2 பேர் செஞ்சாங்கன்னா இப்போ நம்ம மொத்தமாக தான் போட போகிறோம். சரிங்களா? டோட்டல் ஒர்க் வந்து x × x+10. ஓகே, எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா நான் ஏயும் பியும் சேர்த்து தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த 12ங்கிறத கிவன் டேட்டா ஏயும் பியும் 2 பேர் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 12 days. அப்போ கீழே எஃபிஷியன்சி எப்படி தான் வரணும்? 2 பேர்த்துக்கான எஃபிஷியன்சி ஆட் பண்ணி தான் வரணும். சரிங்களா? அப்போது 2 பேர்த்துக்கான எஃபிஷியன்சி ஆட் பண்ணினீங்க அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் x+10 வருமா? x+x+10 வரும். ஸோ அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 2x+10 எழுதிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணால் இந்த 2x+10 வந்து இந்த சைடு மல்டிபிள் கொண்டு போங்க. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதை வந்து x² + 10xன்னு எழுதலாமா? மேலே இருக்கிறத மல்டிபிள் பண்ணால் ஸோ x² + 10x which is equal to இது 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 24x + 20ன்னு வரும். அப்போ x² + 10x சரி இதெல்லாம் பண்ணிங்கன்னா x² - 14x -120 = 0 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மெத்தடு வந்து நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? 10th மேக்ஸில் படிச்சிருப்போம். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருக்குனா -20 வரணும், கூட்டினா -14 வரணும். அப்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ 120 இருக்கா? இப்போ எனக்கு 20 × 6 வந்து எனக்கு 120. எனக்கு -14 வரணுமா? ஸோ -20 + 6 2 மைனஸ் பண்ணுங்கள், -14 வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம காரணிப்படுத்துக்கு பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே வந்து -20 இருந்தால் அது +20ன்னு எடுத்துக்கோங்க, +6 இருந்ததுன்னா -6ன்னு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு டைம் வந்து நெகட்டிவில் வராது. ஸோ இந்த ஆன்சர் வராது. ஸோ 20 தான் ஆன்சர். அப்போ இந்த எக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பி மட்டும் தனியாக பண்ணாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாருன்னா x daysல முடிப்பார். அந்த எக்ஸோட வேல்யூ தான் 20. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி புரியாதவங்க இதை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.